என்னை தேடி வந்தாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அவர் எப்பொழுதும் அவர் என்றென்றும் என் உள்ளத்தில் இருப்பவரே. அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் முதலாவது நாள் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் ஒவ்வொரு மாதமும் நம்மளை அற்புதமாக வழிநடத்தி வருகிற அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அவருடைய வாக்கு தத்தங்களை, அவருடைய வார்த்தைகளெல்லாம் நம் உலகத்திலே விதைக்க தேவன் விரும்புகிறார், சித்தம் கொள்ளுகிறார். ஆகையால் ஒவ்வொரு மாதமும் நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். அவருடைய வாக்கு தத்தம் நம்முடைய உள்ளத்திலே அவர் விதையாக விதைக்கிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாசத்துல மனிதனுடைய வாழ்க்கையில பாருங்க, எல்லாருக்கும் ஒரு பயம். ஐயோ, இதாயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி சூழ்நிலை ஆயிருமோ, டாக்டர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, வேலையில் இப்படி ஒன்று இருக்கு, பிரச்சனை இருக்கு, அப்படி இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் மக்கள் புலம்புகிறாங்க. இப்போ உள்ள மக்கள் இல்லை, அப்பவும் அப்படிதான் இருந்தாங்க. பாருங்க, இஸ்ரேல் மக்களும் பாருங்க, கானான் தேசத்தில் சுதந்திரிக்கிறதுக்கு போகும்போது அங்கே பெரிய பெரிய ராட்சசர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் சொல்ல வந்தோடனே இங்கே எல்லாம் கலங்கிட்டாங்க. ஐயோ, அவங்க என்ன தின்னுருவாங்க, வாங்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரே பயம். ஆனால் அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆனாலும் அவங்களுக்கு திருப்தியே கிடையாது. அவர் சொன்ன உடனே கலங்கிட்டாங்க. அதில் போட்டிருக்க ராப்புழுவும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பயம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. தேவனே ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்னிட்டு சொன்னால் நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துல விசுவாசத்தை இல்லாமல் நீங்கள் கர்த்தரே சொல்கிறாருங்க, நீ பயப்படாத. பாருங்கள், சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் இதை தொடணும். தேவன் சொல்லுகிறார், பயப்படாத, நீ பயப்படாத, நான் இருக்கேன்டா. நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பாருங்கள், ஒரு சிறு வயசில் ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கோ மற்ற இதெல்லாம் கற்றுக் கொடுக்கும்போது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிள்ளை பாருங்கள் ஒரு உற்சாகம் இருக்குது. அப்பா இருக்காங்க பிறத்த அப்படின்னு சொல்லு. ஆனால் பாரு, கூடவே நம்ம இருந்து அவங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அது கற்றுக்கிடுது. அதே போல் நம்முடைய தகப்பன் நம்ம கூட இருக்கிறாருங்க. நமக்கு சூழ்நிலைகள் மத்தியிலே நம்ம கூட இருக்கிறார். அதிலிருந்து விடுதலை ஆக்குறவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகையில் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதுங்க. நீங்கள் பயப்படாதே என்று சொல்லி உறுதியாக இந்த மாதத்திலே அவர் ஆணியாக உங்கள் உள்ளத்திலே வைக்கிறார். பயப்படாத, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான். பயந்து நிற்காத. ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறியா, அதற்கான பலன், அதற்கான எல்லா பண உதவிகள் உனக்கு வர முடியலையா, பயப்படாத. அதற்கான எல்லாம் ஆயத்தம் பண்ணுவேன். திருமணத்துக்கான காரியங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. அதற்கானது முடியலையா, கண்டிப்பாக இந்த மாதத்தில் எல்லாம் நடந்து முடியும். பொருளாதாரத்தில் சிலவங்க பின்தங்கி இருப்பாங்க. அவங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், தேவன் சொல்லுகிறார், பயப்படாத. அதிலிருந்து நீ மீண்டு வருவாய். நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க அளவுக்கு, மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறவருக்கு வாரி இறைத்தான் விருத்தியார் உண்டவன்னு சொன்னது போல நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாக உன்னை ஆக்குவார். அதனால் நீ பயப்படாது. இப்போ உனக்கிட்ட குறைவாக தான் இருக்கும். ஆனால் இதை வைத்து தேவன் உன்னை 1000 மடங்கு பெறுகிற வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆக நீ பயப்படாது. அடுத்த வார்த்தை பாருங்க, நான் உனக்கு கேடகமுமா இருக்கிறேன். உனக்கு ஒரு பலன். ஒரு பாருங்க, அந்த காலத்தில் வீரர்கள்லாம் இப்படி ஒரு கேடகம் போட்டு எது வந்தாலும் பாதுகாப்பு இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்க டக்குன்னு அதை நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி இப்பொழுது நம் தேவன் நம் உள்ளத்திலே இருக்கிறார். அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஒரு பெரிய கேடகம் மாதிரி உங்களை காத்துக்கிறார். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலே தொட்டு உங்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி உங்களுக்குள்ள இருக்கிற பயம் கண்டிப்பாக நீங்கும். ஏனென்றால் தேவன் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் மேல் அனாதி பிரியம் வைத்து தான் இந்த பூமியிலே படைத்திருக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு இருந்தாலும் அவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அடுத்தது பாருங்க, உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறார். எந்த காரியம் தான் சார் தான், எவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இருக்கிறாருங்க. பெரிய பெரிய காரியத்தை செய்து முடிக்கிறவர், சுலபமாக செய்து முடிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீ முயற்சி பண்ணு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயற்சி விட்டு விடாதன்னு சொல்லி அவர் இந்த காலை வேலையிலே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், ஆகையால் தேவன் இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களை உள்ளத்திலே வைக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படணும்? இந்த அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன், வார்த்தையால் உண்டாக்குன அந்த தேவன், அவர் உங்களுக்கு கேடயமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு பலனுமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறார். ஆக நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது எந்த காரியத்தில். மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சோர்வுகள் வருது, இல்லைன்னு இல்லை, எல்லா மனுஷங்களுக்கும் வரது. ஆனால்
தேவனுடைய வார்த்தை உடனே வந்துடணும் வாயிலிருந்து. ஆம், கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், எனக்கு கேடயமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலனா இருக்கிறேன். இப்படி உடனே வந்துடணும் நம்முடைய உள்ளத்துல. அதனால தான் நீங்க வார்த்தைகளை அதிகமாக கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாத்திலுமே நீங்க சிறந்து சிறப்பாக வாழ்வீர்கள். ஆகையால் தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, அதை பற்றி கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பயம் நீங்கி இந்த இந்த அண்ட சராசரி படைத்த தேவன் பலனுள்ள உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவர் உங்களுக்கு மிகவும் அதிகமாக கிடையுமாக இருப்பார். ஆகையால் சோர்ந்து போகாதீர்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். சோர்ந்து போகாதீர்கள். சோர்ந்து போகிற அந்த மத்தியிலே தேவன் உங்களுக்குள்ளே உலாவி அதிலிருந்து நீக்கி உங்களுக்கு கீழையும் மகாபெரிய பலனுமாய் அவர் இருப்பார். ஆகையால் இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுடைய உள்ளத்திலே என்றும் எப்பொழுது நிறைந்திருக்க வேண்டும். ஜெபம். அன்பு தேவனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் கேட்ட மக்கள் எல்லாரும் பயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கி என் தேவன் அதில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்க நீர் அவர்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. அவருக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷத்திலே நான் விரட்டுகிறேன். அவர்களுக்கு கேடயமாக இருங்கள் ஆண்டவரே. அவர்களை நோக்கி வருகிற துன்பங்கள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் அதை விரட்டுகிறேன். ஆகையால் தேவனே, நீரே அவர்களுக்குள்ளே இருந்து இது எல்லாத்திலும் சாத்தியமாக எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுத்து அவர்களுக்கு பலனாக இருந்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு கேடயமாக இருந்து மிக பெரியவராக நீர் இருக்கிறீர். ஆக நீர் பெரிய பலனாக இருக்கிற அந்த தேவன் அவர்களுக்குள்ளே இருந்து அந்த எந்த ஒரு அசுத்தாவிகள் எந்த ஒரு கட்டுகள் இருந்தாலும் இந்த நிமிஷத்தை உங்களுடைய நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி அதை நான் விரட்டுகிறேன். தேவனே, நீர் கேடயமாக இரும். அவர்களுக்குள்ளே இருந்து அவர்கள் பலவீனமாக இருக்கிற அந்த மக்களுக்கு கேட்கிட்டு கொண்டிருக்கிற மக்கள் அவர்களுக்கு பலவீனமாக இருந்தாலும் அவர்கள் அதிலெல்லாம் நீங்கி உம்முடைய நாமத்தை சொல்லி என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், ஆக நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு துள்ளி குதிக்க வர வேண்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.